வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். இந்தியாவில் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம நாட்டில் இருக்கிற அறக்கட்டளைகள், அதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ஸ், அப்புறம் மற்ற தொண்டு நிறுவனங்களுக்கான பதிவு விதிகள் ரொம்பவே எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன சட்ட திருத்தம் கிடையாதுங்க. சமூக சேவை செய்ய விரும்புறவங்களுக்கு இருந்த பெரிய தடைகளை நீக்கி அவங்களுக்கான கதவை இன்னும் அகலமா திறந்து விடுற ஒரு முயற்சி இது. சரி, இது எப்படி வேலை செய்யுது, இதனால என்னென்ன நன்மைகள்னு விரிவா பார்ப்போம். பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஐடியாவோட ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கலான்னு வர்ற பல பேருக்கு இந்த அரசாங்க நடைமுறைகளும் பேப்பர் வேலைகளும் தான் பெரிய தலைவலியா இருக்கும். அந்த ரெட் டேப் சிஸ்டம் சொல்லுவாங்களே, அந்த சிக்கல்கள் எல்லாம் குறைச்சு எல்லாத்தையும் சுலபமாக்குறது தான் இந்த புதிய விதிகளோட முக்கிய நோக்கமே. இனிமே ஒரு அமைப்பை தொடங்குறதும் சரி, அதை நடத்துறதும் சரி, முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. இந்த மாற்றத்தை ஏன் எல்லாரும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாங்க? இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிஸ்டம் எவ்வளோ சிக்கலா இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த புது மாற்றத்தோட அருமையை நமக்கு புரியும். வாங்க அந்த பழைய கதையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 முக்கியமான தலைப்புல இதை பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல பழைய பதிவு முறையில என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு, ரெண்டாவதா இப்ப வந்திருக்கிற புதிய எளிமையான வழி என்ன, மூணாவதா இதுல இருக்கிற முக்கிய மாற்றங்கள் என்னென்ன, நாலாவதா இதனால சமூகத்துக்கு என்ன பலன், கடைசியா இத பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட பகுதிக்குள்ள போலாம். நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு பெரிய ஆர்வத்தோட ஒரு அறக்கட்டளைய தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க நேரமும் சக்தியும் சேவை செய்யறதை விட இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, ஆஃபீஸா ஏறி இறங்குறதுன்னு பேப்பர் வேலைகளுக்கே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான் பழைய பதிவு முறை இருந்துச்சு. இங்க பாருங்க, முதல்ல ஒரு தற்காலிக பதிவுக்கு அப்ளை பண்ணணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க வேலையை ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். சரி, அதுவும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பவும் புதுப்பிக்கணும். இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு விதமான பதற்றம், பயங்கரமான காலவிரயம். இதுல தான் அசல் பிரச்சனையே இருந்துச்சு. உங்க அப்ளிகேஷனை சென்னையில பாக்குற ஒரு அதிகாரிக்கும் டெல்லியில பாக்குற இன்னொரு அதிகாரிக்கும் நடுவுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் சட்டத்தை ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டதால முடிவுகளும் வேற வேற மாதிரி இருந்துச்சு. இதனால அறக்கட்டளைகளால சரியா திட்டமிட்டு எதையும் செய்ய முடியல. பெரிய குழப்பம்தான் மிஞ்சியது. இப்போ அந்த சிக்கலான குறுகலான தெருக்கல்ல இருந்து வெளியே வந்து ஒரு புத்தம் புது வேகமான சூப்பர் ஹைவேக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமாங்க, இந்த புதிய விதிகள் பதிவு செய்யற முறைய அப்படிதான் தலைகீழா மாத்திருக்கு. அது எப்படின்னு பாப்போமா? இந்த ஒரு டேபிள் போதும் முழு மாற்றத்தையும் புரிஞ்சுக்க. முன்னாடி பலவிதமான ஃபார்ம்ஸ், பல படிகள். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு காமன் ஃபார்ம். முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீசர், ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவுன்னு இருந்துச்சு. இப்போ இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் சென்டர், அதாவது சிபிசி. இதனால விதிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் 10 வருஷத்துக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு ரூல் இருந்துச்சு. இப்போ அதை 6 வருஷமா குறைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இடத்துல இயங்குற தொண்டு நிறுவனங்களுக்கு இது எவ்வளோ பெரிய நிம்மதியை கொடுக்கும். சரி, இந்த பெரிய மாற்றங்களை தாண்டி இன்னும் சில சின்ன சின்ன ஆனா ரொம்பவே பயனுள்ள அப்டேட்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தொண்டு நிறுவனத்தோட அன்றாட வேலைகளை இன்னும் சுலபமாக்குற அந்த அம்சங்களை இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல இருக்கிற 3மே ரொம்ப முக்கியம். முதல்ல, தானாக முன் வந்து பதிவை ரத்து செய்தல். அதாவது நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு தற்காலிக பதிவு வாங்கி, ஆனா சில காரணங்களால அதை தொடர முடியலன்னா எந்த சிக்கலும் இல்லாம அதிலிருந்து சுலபமா வெளியே வந்துடலாம். ரெண்டாவது, நான் நெஸ்ட் விதி. இது எதுக்குன்னா, ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற பெரிய நிறுவனங்கள் புதுசா வர்றவங்களுக்கு இருக்கிற இந்த தற்காலிக பதிவு முறையை தப்பா பயன்படுத்திடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான். மூணாவது, காலப்போக்குல உங்க அறக்கட்டளையோட நோக்கம் மாறலாம். அப்படி மாறுச்சுன்னா அதை அரசாங்கத்துக்கு முறைப்படி தெரிவிக்க இப்போ ஒரு தெளிவான எளிமையான வழி வந்திருக்கு. இதுவரைக்கும் நாம விதிகள், படிவங்கள், நடைமுறைகள்னு பேசிட்டோம். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, இதனால களத்துல, அதாவது நிஜ வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? இந்த சட்ட மாற்றங்கள் உதவி தேவைப்படுற மக்களோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்துறவரு அரசாங்க அலுவலகத்துல பேப்பர் வேலைகளுக்காக செலவு பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் அவர் ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவோ, பசியில இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கவோ தவற விட்ட நேரம். இந்த மாற்றம் அவங்களோட நேரத்தையும் சக்தியையும் திரும்பவும் மக்களோட சேவைக்கே கொண்டு வந்து சேர்க்குது. இந்த மாற்றத்தினால எல்லா அறக்கட்டளைகளுக்கும் நன்மைதான். ஆனாலும் உண்மையிலே இதோட பெரிய பலன் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. ஏற்கனவே நல்லா வளர்ந்த பெரிய அறக்கட்டளைகளுக்குன்னு வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். ஆனா வெறும் ஆர்வத்தை மட்டுமே மூலதனமா வச்சு புதுசா ஆரம்பிக்கிற சின்ன சின்ன குழுக்களுக்கு இந்த சட்ட சிக்கல்கள் தான் பெரிய தடையா இருந்துச்சு.
இந்த புதிய சிஸ்டம் அந்த தடையை உடைச்சு எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை கொடுக்குது. சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நாம சொல்றோம். ஆனா பல வருஷமா இந்த துறையில வேலை செய்யற நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை எப்படி பார்க்கறாங்க? அவங்க பார்வையில இது நிஜமாவே ஒரு முன்னேற்றம் தானா? திருவா அட்வைசர்ஸ்ல பார்ட்னரா இருக்கிற சந்தீப் பல்லா என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாமாகவே பதிவை ரத்து பண்ற ஆப்ஷனும் குறைக்கப்பட்ட ஆவண பராமரிப்பு காலமும் சின்ன நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வரம். ஏன்னா இது அவங்களோட வேலைப்பளுவையும் பேப்பர் வேலைகளையும் கணிசமா குறைக்குதுன்னு சொல்றாரு. ரஸ்தோகி சேம்பர்ஸோட நிறுவனர் அபிஷேக் ரஸ்தோகியும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் சொல்றாரு. அவர் குறிப்பா நேரம் மற்றும் பண சேமிப்பை பத்தி பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, நன்கொடைகள் மூலமா இயங்குற ஒரு லாப நோக்கற்ற நிறுவனத்துக்கு ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த முழு பேச்சிலிருந்தும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். இந்தியாவுல நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்த தடைகளை இந்த புதிய விதிகள் நீக்கியிருக்கு. அவங்களோட பயணத்தை வேகமானதாகவும் எளிமையானதாகவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதாகவும் மாத்திருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது வெறும் சட்டத்திட்டங்கள்ல வந்த மாற்றம் மட்டும் இல்லங்க, இது ஒரு புதிய சாத்தியத்துக்கான திறவுகோல். இப்ப இந்த மாதிரி நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதால இதுவரைக்கும் வெறும் பேப்பர்ல மட்டுமே இருந்த சமூக மாற்றத்துக்கான எத்தனை அற்புதமான புது யோசனைகள் இனிமே நிஜமாக போகுது. இந்த மண்ணுல வேரூன்றி எவ்வளவு பெரிய மரமா வளரப்போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.